அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக 93 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யும். 18வது மக்களவைக்கான 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும் லோக்சபா தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுல 1ஆம் தேதி இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள்ல 102 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிறகு 26ஆம் தேதி 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில இன்று ஒரு 10 மாநிலங்கள்ல 93 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள 4 தொகுதிகள், பீகாரில் உள்ள 5 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 7 தொகுதிகள், இப்படி மொத்தமாக 10 மாநிலங்கள்ல 93 தொகுதிகள். அதுல குஜராத்தினுடைய 23 தொகுதி அங்கு பிரதமர் மோடி என்று வாக்களிக்கிறார். அதே போல கர்நாடகாவில் 14 தொகுதி, மத்திய பிரதேச மாநிலத்தில் 9 தொகுதி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நடைபெற இருக்கக்கூடிய நிலையில, இன்று வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முக்கியமாக இன்று இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஜோதி ஆதித்ய சிந்தியா, டிம்பில் யாதவ், சிவராஜ் சிங் சவுகான், சுப்ரியா சூலே உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களோடு இன்று மொத்தமாக 1352 வேட்பாளர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவுக்காக களமிறங்குகிறார்கள். இன்று சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவுகள் தொடங்கி இருக்கிறது. மொத்தமாக 1351 வேட்பாளர்கள் இதுல போட்டியிடுகிறார்கள். 3ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவுல பல்வேறு இடங்கள்ல அதுக்கான பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்தி துணை ராணுவத்தினர் அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல உட்பட பல்வேறு இடங்கள்ல அதற்கான பாதுகாப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது இந்த மொத்தமாக 7 கட்டங்கள்ல இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது 1ஆம் தேதி முடிய இருக்கிறது. அதற்கு பிறகு 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மொத்தம் 10 மாநிலங்கள்ல 2 யூனியன் பிரதேசங்களில் இன்று நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவருடைய குஜராத்தில் தனது வாக்கு என்று பதிவு செய்கிறார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது.